நண்பகலில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சியானது வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் காமேஷ். வணக்கம் காமேஷ், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருப்பூர் அருகே 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முள்ளிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்ற நபரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். பள்ளி மாணவிக்கு பைக்கில் சென்ற நபர் பாலியல் தொந்தரவு கொடுத்த சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அருகே மடம் தெருவில் பள்ளி மாணவி ஒருவர் தனது சகோதரருடன் மாலை நேரத்தில் டியூஷனுக்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது பைக்கில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு எதிரே வந்த மர்ம நபர் ஒருவர் மாணவி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனே அந்த மாணவி பெற்றோர்கள் நடந்ததை கதறி அழுது கொண்டே கூறியுள்ளார். இது குறித்து பெற்றோர்கள் திருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் திருப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த குற்றவாளியை தேடி வந்த நிலையில் அந்த மர்ம நபர் பைக்கில் சென்று பள்ளி மாணவிக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்த வீடியோவின் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பு உத்தரவின் பேரில் திருப்பூர் காவல்துறையினர் 2 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் அந்த நபர் முள்ளிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் வயது 35 என்ற நபரை போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் மர்ம நபர் பயன்படுத்திய பைக்கையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.